மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலிருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இதற்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் பார்க்க போகின்றோம். எனவே இது சொல்வதற்கு முதல் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகின்ற மருந்துகளை ஏதோச்சியாக பாவிக்க வேண்டாம். கட்டாயமாக ஒரு வைத்தியருடைய ஆலோசனையுடன் தான் நீங்கள் பாவிக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த அவுட்டோர் ஃபார்மசிஸ் அல்லது அந்த வெளி நோயாளர்களில் இருக்கின்ற இந்த மருந்தகங்களிலே போய் இந்த மருந்துகளை எடுக்க வேண்டாம். ஒரு கட்டாயமாக ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனை பட்டியலே தான் நீங்கள் இந்த மருந்துகளை பாவிக்கும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். இந்த மருந்துகளினுடைய பெயரை சொல்வதற்குரிய முக்கிய காரணம் என்றால் என்னவென்றால், நீங்கள் போய் கடைகளிலே வாங்கி கொள்வதற்கு அல்ல, உங்களுக்கு கொஞ்சம் இந்த விடயங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்ற அதாவது இந்த ஹோல்சேக், அதாவது முழுமையாக இந்த நிகழ்ச்சி முழுமையாக நான் செய்வதற்கு அந்த மருந்துகளை பற்றி நான் கட்டாயமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றபடியினாலே தான் சொல்லுகிறேனே தவிர இந்த பெயர்களை கொண்டு போய் ஒரு ஃபார்மசியிலேயோ அல்லது மருந்தகத்திலேயோ போய் இந்த மருந்துகளை வாங்குவதற்கு அல்ல என்பதை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மருந்துகள் தொடங்குவதற்கு முதலாக உங்களுடைய குருதி அமுக்கத்தை கட்டாயமாக செக் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மருந்துகள் குடிக்கின்ற போது சில நேரங்கள் எங்களுடைய பிளட் ப்ரெஷர் குறையக்கூடிய தன்மை இருக்கலாம். சில பேருக்கு சுபாவத்திலேயே இயற்கையாகவே பிளட் ப்ரெஷர் குறைவாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சில நேரங்களில் இது பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாவதாக மற்ற காரணங்கள் நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன். உங்களுடைய பிளட் சுகர், இரத்தத்தில் இருக்கிற சீனி அளவை பார்க்க வேண்டும். இரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு அமிலங்கள், முட்கூட்டு அமிலங்கள் எல்லாவற்றையும், அதாவது சீரம் கொலஸ்ட்ராலுடைய அளவு, ட்ரைகிளிசரைடுடைய அளவு, எல்டிஎல் கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால், இவை எல்லாவற்றையுமே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த ஹைப்போகொனாடிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரத்தத்தில் இருக்கிற டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு குறைவாக இருக்கின்றது கட்டாயமாக பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிற்பாடு தான் அதே நேரத்திலே சில நேரங்களில் வேறு அகஞ்சுரக்கும் சுரப்பி குறைபாடு, உதாரணமாக இந்த ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லுவோம், இரத்தத்தில் இருக்கின்ற தைராக்சின் அளவு குறைபாடு, பல பிரச்சனை இருக்கின்றன. எனவே இவற்றை எல்லாம் பார்த்த பிற்பாடு தான் இந்த மருந்துகளை நீங்கள் பாவிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த மருந்துகளுடைய வகை என்னத்துக்குள்ளே வருகிறது என்றால் பாஸ்போடைஎஸ்டரேஸ் 5 இன்ஹிபிட்டர்ஸ். இதுதான் இந்த மருந்தினுடைய வகை, பாஸ்போடைஎஸ்டரேஸ் 5 இன்ஹிபிட்டர். இது என்ன இதில் முக்கியமான வேலை என்று சொன்னால் என்ன செய்கிறது என்றால், இது போய் இந்த ஆண்குறியிலே இருக்கின்ற ஸ்மூத் மசில் என்று சொல்லப்படுகின்ற இலகுவான தசைகளை எல்லாம் இது தளர்த்துகிறது. இதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. தளர்த்துகின்ற போது அந்த இடங்களிலே கூடுதலான அளவு இரத்த ஓட்டம் வந்து அதன் மூலமாக ஆண்குறி விரைப்படைகிறது. இதுதான் சிம்பிள் மெக்கானிசம். தான் அந்த எவ்வாறு இந்த மருந்துகள் தொழிற்படுகிறது என்பதை பற்றி பார்க்கிறது. எனவே இந்த பாஸ்போடைஎஸ்டரேஸ் 5 இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மருந்துகள் தளர்ச்சியடை ஸ்மூத் மசில் என்று சொல்லப்படுகிற இலகு தசைகளை தளர்ச்சியடைய செய்து அதன் மூலமாக அந்த ஆண்குறிக்கு கூடுதலான இரத்தம் வந்து அதன் மூலமாக ஆண்குறி விரைப்படுகிறது. எனவே இப்போது எங்களுடைய மருத்துவ உலகத்திலே 4 விதமான மருந்துகள் இது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புது புது ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே புது புது மருந்துகள் வருகிறது. முதலாவது மருந்து என்று சொல்லுவோம் சிடலன்ஃபில் என்று சொல்லுவோம். இரண்டாவது மருந்து என்று சொல்லுவோம் டெடலன்ஃபில் என்று சொல்லுவோம். மூன்றாவது மருந்து நாங்கள் சொல்லுவோம் வெரடன்ஃபில் என்று சொல்லுவோம். நான்காவது மருந்து எஃபனம்ஃபில் என்று சொல்லுவோம். எனவே இவையெல்லாம் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நிலையிலே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே சிலிடன்ஃபில், டெடலன்ஃபில், வெரடன்ஃபில், அதே நேரத்தில் எவனன்ஃபில் என்று சொல்லுவோம். எனவே இந்த மருந்துகளுடைய தொழிற்பாடுகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது முதலிலே இந்த சிலிடன்ஃபில் என்ற மருந்து 100 மில்லிகிராம் மருந்தாக வருகிறது. டெடலன்ஃபில் என்ற மருந்து அது 20 மில்லிகிராமாக வருகிறது. அதே நேரத்தில் இந்த வெரடன்ஃபில் என்ற மருந்து 20 மில்லிகிராம் வருகிறது. எவனன்ஃபில் என்ற மருந்து 200 மில்லிகிராம். இது 100, 20, 20, 200. இதுதான் அதனுடைய மில்லிகிராம். ஒவ்வொரு குளுசையினுடைய மில்லிகிராமினுடைய அளவை நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இதில் முக்கியமாக இந்த எவ்வளவு நேரம் இது இந்த இரத்தத்தில் இருக்கும் என்று சொன்னால், உதாரணமாக சிலிடன்ஃபில் ஆனது சாதாரணமாக
3 மணித்தியாலங்களிலிருந்து 4 மணித்தியாலங்கள். அதே நேரத்தில் தடரல் ஃபில்லானது 18 மணித்தியாலங்கள் மட்டும் அது இரத்தத்தில் இருக்கும் தடரல் ஃபில். மூன்றாவதாக வெரடன் ஃபில் என்ற மருந்தானது 3லிருந்து 9 மணித்தியாலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் எவடன் ஃபில் என்ற மருந்தானது 6லிருந்து 17 மணித்தியாலங்கள் இருக்கும். ஏன் இந்த மணித்தியாலங்கள் முக்கியமாக என்று சொன்னால், உதாரணமாக நீங்கள் ஒரு ரேப்பிட் லைஃப், ஒரு ஹெக்டிக் லைஃப், ஒரு மிகவும் வேகமாக வேலை செய்ய சொல்லும்பொழுது மிகவும் ஒரு ஹெக்டிக் ஷெடியூல் என்று சொல்லுவோம். மிகவும் அதாவது உங்களுக்கு வேலைப்பளுக்கள் கூட அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த சிடரல் ஃபீல் தான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். தடனல் ஃபீல் பொருத்தமாக இது வேலை செய்யறதுக்கு இருக்கக்கூடிய 18 மணித்தியாலங்கள் செய்யணும். எனவே மருந்து குடிச்சு போட்டு மனைவியரோட பெண் துணை இருப்பதற்கு 18 மணித்தியாலங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. எனவே தான் இந்த சிடரல் ஃபீல்டான சாதாரணமாக 3-4 மணித்தியாலங்களுக்குள்ளே வேலை செய்யும். எனவே டனல் ஃபில்லானது ஒரு நாளே 18 மணித்தியாலம் போகும். அதே நேரத்தில் வெரடன் ஃபில்லானது ஏறக்குறைய 3-9 மணித்தியாலங்கள் செல்லும். அதே நேரத்தில் எஃபடன் ஃபில்லானது ஏறக்குறைய 6-17 மணித்தியாலங்கள் செல்லும். எனவே நாங்கள் சாதாரணமாக சொல்வது என்னவென்றால், 50 வயசுக்கு கீழ்ப்பட்டவர்கள் இந்த டனல் ஃபில்லை பாவிப்பது நல்லம், 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த சிடரல் ஃபில்லை பாவிப்பது நல்லம் என்று நாங்கள் சொல்வோம். ஏனெனில் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் வேலை பழுகாக பிஸியாக இருப்பார்கள், மனைவியுடன் கூட நேரம் இணக்காட முடியாது. அதில் இப்போது பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள், பல பிரச்சனை இருக்கின்றது. எனவே இந்த குடிசையை போட்டு இந்த டனல் ஃபில்லை போட்டு 17 மணித்தியாலம் அறையினுள்ளே இருக்க முடியாது. இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த டனல் ஃபில்லான இதற்குரிய 18 மணித்தியாலம் கேட்கறதுபடியினாலே சாதாரணமாக டனல் ஃபில்லை நாங்கள் சொல்லுவோம் 50 வயசுக்கு உட்பட்டவர்கள் பாதிப்பது நல்லம் என்று சொல்லுவோம். இந்த சிடரல் ஃபில் என்ற மருந்தானது சாதாரணமாக ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பாதிப்பது நல்லது. எங்களுடைய நாடுகளில் 3ஆம் உலக நாடு இந்தியா, இலங்கை மற்ற நாடுகளிலே சாதாரணமாக சிடரல் ஃபில்லும் டனல் ஃபில்லும் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கின்றது. இந்த வெரடன் ஃபீல் அண்ட் எஃபரன் ஃபீல் எல்லாம் மேலத்தைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே தான் அவை கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இவ்வளவு நேரம் நாங்கள் எங்களுடைய இந்த செக்ஷுவல் லைஃபுக்கு ஒதுக்க போகிறோம் என்று வைத்துத்தான் இந்த 4 மருந்துகளிலே, எங்கள் நாட்டில் 2 மருந்து மட்டும்தான் இருக்கின்றது, இந்த 4 மருந்திலே ஒரு மருந்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். மேலும் விடயங்களை இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலும் தகவல் தேவையான 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கினால் எனக்கு இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.